நல்லா மழை கொட்டுன்னு கொட்டின்றது. அப்புறம் மனசுன்னு வந்து நானும் அழுதுன்ட்ருக்கேன் இந்த வேதனையில். நமக்கு இந்த மாதிரி இவ்வளோ நேரம் அந்த ஒரு இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணோம். அதாவது சின்ன வயசுலேருந்து அவர் மியூசிக்கை கேட்டுட்டு இன்றைக்காவது இது கிடைக்குமா அப்படின்னு வேதனையில் நின்றுருக்கேன், அழறேன். அப்புறம் செக்யூரிட்டி வந்து கார்த்திக் ராஜா பார்க்குறதுக்கு ஏதோ ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். அவரும் ஏதோ மனசு இறங்கி என்னை உள்ளே வர வச்சு பேசினார். இளையராஜா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டீங்க. இளையராஜா வீட்டுக்குள்ளே காலடி வைக்கிறேன் பாருங்க, மாறிச்சு. என்னோட லைஃப் மாறி. கரெக்டாக சொன்னீங்க சார். அவர் கால் அந்த 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 அவரோட வீட்டு கேட்டில் காலடி எடுத்து வச்சோடனே என் லைஃப் மாறிச்சுன்றது தான் நான் சொல்லணும். இது உண்மை. இது நான் எங்கேயுமே சொன்னது கிடையாது, இது உண்மை. அந்த கால் பதிஞ்ச உடனே என் லைஃப் மாறி போச்சு. அவர் வேலை அன்னைக்கு கொடுத்தாரோ இல்லையோ, ஆனால் என் லைஃப் மாறினது என்னமோ உண்மை தான். அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அந்த எனக்கு அப்படியே ஒரு பிளெஸிங் கிடச்சதாக தான் நான் நினைக்கிறேன். கார்த்திக்கும் என்கிட்ட மீட் பண்ணி பேசி நான் ரொம்ப கஷ்டம், நான் அப்பாட்ட பேசினேன், இப்படி தான் இருக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னார். இப்போதைக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னார். சரி, எனக்கு தெரிஞ்சது. சரி, இது இதுக்கு மேலே நம்ம வந்து செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கடவுள் விட்ட வழின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டு அப்படி தான் அந்த காஸ்பல் ஆல்பம்ஸ்க்கெலாம் வாய்ப்பு அதுவாக தான் வந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன கொடுமைன்னா, அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில் வாய்ப்பு தேடுறது, அது என் வாழ்க்கையிலே நான் வாய்ப்பு தேடினது அன்றைக்கி தான். அந்த வாய்ப்பை போய் தேடுவது அப்படின்ற அந்த செயல் இருக்கு இல்லைங்களா, அது அன்னைக்கு தான் செஞ்சேன் நான். அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் தேடி வந்தது தான். எதுவுமே நான் வந்து வழியே போய் நான் எதுவுமே வாய்ப்பு லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லை, நடக்கலை அதுக்கப்புறம்.